ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், மிளகு எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் 4மே போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இது மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிராமல் இதை மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு மிக்ஸி சாரில் போட்டு பொடியாக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மிக்ஸி சாரில் போட்டு அடித்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டியில் இந்த பேஸ்ட் பண்ணதை போட்டுட்டு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 தக்காளி மிக்ஸி சாரில் போட்டு அடித்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, உப்பு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் போட்டு நல்லா கிளறி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் வெந்துருட்டும். அந்த வதக்கி வச்சதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணதை எல்லாமே அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் வச்சாச்சு. தேங்காய் சீரகம் அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு இதை மாதிரி கொதிச்சு வந்ததும் இந்த மீனை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பவிஷ்ணா விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.